இந்த வீடியோல ஆஞ்சநேயர் லங்கைக்கு போயிட்டு வந்த விஷயத்த, சீதையை சந்தித்துட்டு வந்த விஷயத்த, தான் ஃபேஸ் பண்ண பிரச்சனையை பத்தி எதுவுமே சொல்லாம அழகா கன்வே பண்ணிருப்பாரு. அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. புராணங்கள், வேதங்கள் இதெல்லாம் நம்ம ஒரு கதையா மட்டும் தான் நம்ம படிச்சு வந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம முன்னோர்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வியல் உண்மைகளை எல்லாம் அதுல கதையின் வாயிலாக அழகா சொல்லி வச்சிருக்காங்க. இந்த உண்மைகளை புரிந்து இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நாம வாழ முடியும். வாங்க மறந்த உண்மையை மறுபடியும் நினைவுபடுத்தலாமா? நம் புராணங்கள்ல, வேதங்கள்ல ஒவ்வொரு தகவலை எப்படி சொல்லணும், எப்போது சொல்லணும், அதுக்கு ஒரு பெத்த வச்சிருந்தாங்க. இந்த கதை ராமாயணத்துல இருந்து. வாங்க பார்க்கலாம். ஆஞ்சநேயர் இலங்கையிலிருந்து கிஷ்கிந்தா வந்த போது, ராமா தலைவா வந்துட்டம்பா எங்க உன்னை பார்க்காமலே போயிடுமோன்னு நினைச்சேன். நான் சொல்றது ஒரே பெஜாரா போச்சுப்பா. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே ப்ராப்ளம் தான். எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துட்டம்பா. என்னதே கஷ்டப்பட்டு வந்தியா? நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா இப்ப சீதையோட நிலைமை? நீ வேற, கடல் ஒரே கொந்தளிச்சுது, காத்து பலமா வீசிச்சு. இது நடுவில் அசுரங்க வேற அப்பப்போ வந்தாங்க தெரியுமா? இவன் கிட்ட இப்ப எப்படி சீதைய பத்தி கேட்கறது? அவனும் புரிஞ்சுக்க மாட்டான். சீதைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. முதல்ல சுரசைன்னு ஒருத்தி நாவிக்கண்ணி என்ன அப்படியே விழுங்க பார்த்தா. நான் அவ வாயில பீச்சிட்டு அப்படியே வெளில வந்துட்டம்பா. அவகிட்ட தப்பிச்சு போய் சிங்கிகைன்னு ஒரு ராட்சசி கிட்ட மாட்டினேன். அவ என்னடா நிழலாலே பூச்சி எழுகிறாப்பா. டேய் ஆஞ்சநேயா, என்னால முடியலடா. சீதைக்கு என்னடாச்சு அதை முதல்ல சொல்லி சொல்லேன்டா. இரு இப்பதான் பெரிய மென்ட்ரு ஜம்பலிங்க வந்தான் பெரிய படையோட. அவனையும் அடிச்சு காலி பண்ணிட்டான். அதுக்கு அடுத்தது இந்திரஜித் வந்தான். அவன்கிட்ட பிரம்மாஸ்திர யூஸ் பண்ணானா, அதனால வேற வழி இல்லாம அரெஸ்ட் ஆகி போய் ராவணன் முன்னாடி நின்னேன். அங்கேயே அவன் சீட்டு தராம அவமானப்படுத்திட்டானா. காண்டாயி ஏர்ல தாவி ராவணோட அரண்மனை மேல ஏறி போய் நின்ன. வால்ல நெருப்பு வச்சு விட்டானேப்பா. விடுவானா? இலங்கையே கொளுத்திட்டேன். இலங்கையாவை கொளுத்திட்டியா? அப்ப சீதை? சரி டென்ஷன் ஆகாத. இரு, திரும்பி நின்னு ஒரு எஃபெக்டோட சொல்றா, அப்பதான் இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகும். ஆமா, சீதாமாவை பார்த்தேன், நல்லா இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்க கவலையா இருந்தாங்க, அவ்வளவுதானே தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்ல. வாங்கன்னு கூப்பிட்டா. இல்லப்பா நீ போயிட்டு வா, ராவணனை கொன்னு என் கணவர் வந்து என்னை கூப்பிட்டு போனாதான் நான் வருவேன்னு சொல்லிட்டாங்க. சரியா? வாங்க போய் கூட்டு வரலாம். தலைவா வாங்க போய் கூட்டு வரலாம். தலைவா எங்க இருக்கீங்க? வெயிட் பண்ணிடுறாங்க, வாங்க. ராமன் நெஞ்சு விழுந்து இறந்து விட்டாள். இதுவரும் கற்பனை தாங்க. உண்மையான ராமாயணத்துல என்ன நடந்தது தெரியுமா? ஆஞ்சநேயர் லங்கா போயிட்டு திரும்பி வந்த போது ராமனிடம் கண்டேன் சீதையை அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. ஏன்னா ராமனோட மனசை அமைதிப்படுத்துறதுக்காக முதல்ல சீதையை சேஃப்னு கன்ஃபார்ம் பண்றாரு. இப்ப ராமனோ டென்ஷன் இல்லாம சீதை சேஃப்லப்பா அப்படின்ட்டு மீதி கதையா அமைதியா கேட்பாரு. இப்ப கூட ஆஞ்சநேயர் அவர் ஃபேஸ் பண்ண பிரச்சனை எல்லாம் சொல்லாம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், சீதா தேவியை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு தான் அவர் ராமன்கிட்ட பேசுவார். ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிட்டாரு. சமாளித்த பிரச்சனையை இப்போ ராமர்கிட்ட சொல்லி தேவையில்லாமல் ராமன் நீ எதுக்கு டென்ஷன் பண்ணணும்? அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். எந்த இடத்துல எது முக்கியம்னு புரிஞ்சு அறிஞ்சு பேசணும். இப்போ நம்ம வாழ்க்கையில், ஆஃபீஸில், ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் இது பண்ணணும். முதல்ல முக்கியமான தகவலை சொல்லிட்டு பின்னாடி விவரத்தை சொன்னால் போதும். இதுவே உண்மையான கம்யூனிகேஷன் ஆர்ட்.